ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரமி கிச்சன். குருவாயூர் கோயிலில் இந்த ரசக்காளான் ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சம அளவில் வெள்ளை பூசணிக்காவும் மஞ்சள் பூசணிக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை இதோட சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதோட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த கலவையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கணும். இது எல்லாமே வடச்சட்டியில் போட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டதுக்கு பின்னால் இதையே இறக்கி வச்சிடலாம். இந்த வறுத்த பொருளோட நம்ம காரத்துக்கு தேவையான மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி தேங்காயையும் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வேக வச்ச காய் நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த காயோட நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். தேங்காய் கலவை பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் தயிர் எடுத்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் இந்த குழம்போட சேர்த்துக்கணும். தயிர் கலந்ததுக்கு பின்னால் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. ஓரளவு இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் நம்ம குழம்பை இறக்கி வச்சிடலாம். புளிப்பு காரத்தோட லைட்டாக ஒரு இனிப்பு சுவையோட வித்தியாசமான சுவையில் இது நல்லாயிருக்கும். கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சின்னதாக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்ந்து தாளித்து கொட்டிடலாம். இந்த சுவையான ரசக்காளானை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுவைப்போம், மகிழ்வோம். மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்.